எனக்கு வந்து விஜய் அண்ணா வந்து ரொம்ப பிடிக்கும். விஜய் அண்ணா வந்து ஒவ்வொரு தேர்தல்லயுமே வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வந்து எவ்வளோ பிரச்சனை நடந்தப்பயுமே, நாங்க விஜய் அண்ணா வந்து பேசாம இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, சரி வேணாம் சோசியல் மீடியாவுக்குள்ள வந்து பிரச்சனை வேணாம். விஜய் அண்ணாவ பத்தி பேசி பிரச்சனை உருவாக்க வேணாம்னு தான் நாங்க எல்லாரும் அமைதியா இருந்தோம். ஆனா இப்போ வந்து விஜய் அண்ணாவ வந்து ஒரு ஆள வந்து ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நம்ம முடிவு பண்ணோம்னா, நமக்கு ஒரு ஆள் வேணும்னா அவங்கள எப்படி வேணாலும் நம்ம அவங்கள பத்தி பேசலாம். ஆனா அவங்கள அழிக்கவும் முடியுன்றதுக்காக வந்து விஜய் அண்ணா அழிக்கணுன்றதுக்காக தான் எல்லாரும் இப்படி ஒரு எங்கெங்கேயோ ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா இப்ப விஜய் அண்ணன் மேலேயே அவங்க ஃபேமிலில இருந்து ஒரு பிரச்சனையை இஷ்யூ ஆக்கி அவரை மென்மேலும் வளர விடாம இந்த பிரச்சனையை பெருசாக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இப்ப நாங்க விஜய் அண்ணா பக்கம் நிக்கிறோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இது போய் நம்ம பேசலைன்னா நம்ம விஜய் நான் பக்கம் நிக்கிறேன்றத வந்து ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும். அதுக்காக தான் நாங்க இப்ப வெளியே வந்து இதை பேசணும்னு சொல்லி நான் இந்த வீடியோவே போடுறேன். விஜய் நான் வந்து இத்தனை வருஷம் திரைத்துறையில இருந்துமே அவர் எவ்வளவோ நல்ல பேர் வாங்கியிருக்காரு. அன்னைக்கெல்லாம் தப்பு செய்யாதவர் இன்னைக்கு எலெக்ஷன் இருக்க 2 மாசத்துல தப்பு செஞ்சாருன்னு சொல்லி அவங்க ஒய்ஃபே வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரி செய்தி எந்த மாதிரி நியூஸ் வந்தாலும் நாங்க விஜய் அண்ணா மேல வச்சிருக்க நம்பிக்கை 1% கூட நாங்க அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை குறையவே குறையாது. அவரை எப்படி நாங்க பிடிச்சி ஏத்துக்கிட்டோமோ ஒரு ஒரு ஃபேனா இருந்து இன்னைக்கு நாங்க தொண்டர்களா மாறி இருக்கோம். அவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரிதான் இப்ப வரைக்கும் இருக்காரு. எந்த நிலை வந்தாலும் அந்த நிலை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிதான் அவர் முத வந்து அந்த மீட்டிங்லயே சொன்னாரு. அது மாதிரி என்னைய நீங்க தூக்கி விட்டீங்க, உங்களுக்காக நான் வந்து தேர்தலுக்குள்ள வர்றேன்னு சொல்லிதான் அவர் உள்ள வந்தாரு. அந்த வார்த்தைக்காக அவர் எங்க மேல வச்ச நம்பிக்கையை நாங்களும் எப்பயும் அவர் மேல வந்து அந்த நம்பிக்கையை வச்சிருப்போம். அவரை பத்தி என்ன பொய்யான செய்திகள் வந்தாலும் நாங்க அவரை 1% கூட நம்பவே மாட்டோம். அதாவது நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவரை வந்து தப்பானவரா இமேஜினேஷன் பண்ணி மாத்தணும், அவருக்கு ஓட்டு விழுகக்கூடாதுன்றதுக்காக என்னென்னமோ பேசுறாங்க. நாங்க சொல்ற ஒன்னே ஒண்ணுதான், விஜய் அண்ணா உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க என்னைக்குமே உங்களை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். இது குடும்ப பிரச்சனையா, அதான் என்ன சொல்லுவாங்க, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரம் விசாரிப்பதே மெய் அப்படின்னு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு தப்பு நடந்திருந்தா அதை கோர்ட்டு முடிவு பண்ணி தீரம் விசாரிச்சு அது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில அது இருந்துட்டு போட்டும்.